ஹாய், நம்ம இன்றைக்கி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆன் அண்ட் இன்க்ளைன் பிளேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் நம்ம ஒரு பார்ட்டிக்கிளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்னா, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் நம்மளோட ஹரிசாண்டலில் வந்து ரீச் ஆகும். ஸோ ஹரிசாண்டலில் ரீச் ஆகும்போது இதோட ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ஹைட் என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இதில் ஒரு பிளேன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது. ஸோ அப்போ இந்த இன்க்ளைன் பிளேனுக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் உள்ள ஆங்கிள் பீட்டா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டிகுலர் ப்ரொஜெக்ட் பண்ணேன், யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா, தரையில் விடுறதுக்கு முன்னாடி, அதாவது கிரவுண்டில் வந்து லே ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த இன்க்ளைன் பிளேனில் டச் ஆகிருக்கும். ஸோ இன்க்ளைன் பிளேனில் டச் ஆகிருக்கும் போது இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன, இந்த டேமோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற அந்த பார்ட்டிகிள் தான் இனிஷியல் வெலாசிட்டி u தான், ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆல்ஃபா. பட் நம்ம கிரவுண்டில் ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்க்ளைன் பிளேனில் ஃப்ளோ ஆயிரும். ஸோ இன்க்ளைன் பிளேன் ஆஃப் ஆங்கிள் பீட்டாவில் இருக்குது. ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த டேமோட ரேஞ்ச். ஸோ இந்த டேமோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆர்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த ஆர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணியிருக்கிற அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இது பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டே பேராபோலான்னு சொல்லியிருப்போம். அந்த பேராபோலாவோட ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த பேராபோலாவோட ஃபார்முலா that is equal to y is equal to ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y is equal to x tan alpha minus gx square divided by 2u square cos square alpha. இதுதான் இந்த பாத். இந்த டோட்டலாக இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகிறதோட டேர்ம்ஸ் வந்து அது வந்து பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டே பேராபோலான்னு சொல்லியிருப்போம். அதோட ஃபார்முலா இதுதான். ஸோ இந்த நம்ம வந்து இந்த ஒவ்வொரு இடத்துல எந்த பாயிண்ட், எந்த கோஆர்டினேட் இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் சரி, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு, ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்னது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், ஒய்ங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அப்ளை பண்ணேன்னா அதை யூஸ் பண்ணி இந்த ஆர் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு பெர்பெண்டிகுலராக லைன் போடுறேன் 90 டிகிரியில். ஓகேவா? ஸோ இது பீட்டா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் எனக்கு என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதை வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ABC நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin பீட்டா பார்க்கேன். sin பீட்டா மீன்ஸ் sin ஆஃப் த ஆங்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை நமக்கு ஹைப்போடெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ sin பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது BC பை ஹைப்போடெனிஸ் தான் AB, அந்த டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆர் இதுலேருந்து வெறும் BC எடுத்தோன்னே என்ன கிடைக்கும், ஆர் sin பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? BCயோட லென்த், இந்த BCயோட லென்த் என்னது ஆர் sin பீட்டா. அடுத்தது நான் cos பீட்டா எடுக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், cos பீட்டானா adjacent side by hypotenuse, that means AC by hypotenuse ஓட வேல்யூ R. இதுல இருந்து AC மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ AC மட்டும் கால்குலேட் பண்ணால் என்ன வரும், R cos பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். that means என்னோட AC இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எடுத்தா இந்த பாயிண்ட் தானே. ஸோ இந்த பாயிண்ட் எடுக்கும்போது இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னது, ஸோ இங்கேருந்து இங்கே வர்றது தான் சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் ஈக்குவல் டு AC, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் BC இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் AC, BC. ஸோ தட் மீன்ஸ் ஏசிக்கு நமக்கு வேல்யூ தெரியும், எனக்கு என்னது R cos பீட்டா, BCயோட வேல்யூ R sin பீட்டா. ஓகேவா? Bங்கிற பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த கோஆர்டினேட் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இங்கேருந்து இங்கே எல்லா பாயிண்ட்டுமே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எனக்கு தேவை இந்த ஆர்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த ஆர் மீன்ஸ் ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த ஆர்ங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு கோஆர்டினேட் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஆரை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸோல் ஹரிசாண்டல் கோஆர்டினேட் எனக்கு என்னது ஆர் காஸ் பீட்டா, வெர்டிக்கல் கோஆர்டினேட் வந்து ஆர் சைன் பீட்டா. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒய்னா ஆர் சைன் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ்னா ஆர் காஸ் பீட்டா. ஓகேவா? இன்று என்ன டேர்ம் இருக்கு, tan ஆல்ஃபா மைனஸ் என்ன டேர்ம் இருக்கு, g x ஸ்கொயர். x ஸ்கொயர் மீன்ஸ் r, r ஸ்கொயர்
cos square beta divided by 2u square cos square alpha. ஸோ இதை சிம்பிளை பண்ணி நம்ம ஆர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஆர் காமனாக இருக்கா? ஸோ அதை கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? சைன் பீட்டா இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா tan ஆல்ஃபா மைனஸ் இங்கே என்ன இருக்குது? ஜி ஆர் காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. எனக்கு ஆர் டேம் தான் வேணும். இந்த டேமை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? ஜி ஆர் காஸ் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை 2u ஸ்கொயர் cos square alpha that is equal to cos beta tan alpha. Tan alpha எப்படி எழுதிக்கலாம்? sin alpha by cos alpha ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் இங்கே கொண்டு போகும் மைனஸ் sin beta. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கிடைக்கும்? cos beta sin alpha மைனஸ் sin beta cos alpha divided by என்ன டேர்ம் இருக்கு? cos alpha. இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? gr cos square beta divided by 2u square cos square alpha இருக்கு. ஸோ இதில் ஒரு cos alpha இங்கே ஒரு cos alpha கேன்சல் பண்ணி விட்டுலாமா? இங்கே r மட்டும் இருக்கட்டும், ரிமைனிங் அங்கே கொண்டு போங்க. என்ன கிடைக்கும்? 2u square cos alpha divided by g cos square beta இருக்கும் rக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்கு? cos beta sin alpha minus sin beta cos alpha இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ sin of a minus b னா ஃபார்முலா என்னது? sin of a minus b that is equal to sin a cos b minus cos a sin b அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. sin a cos b minus cos a sin b. ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பதிலாக பீட்டா இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா எனக்கு என்ன கிடைக்கும்? sin of a minus b that is equal to alpha minus பீட்டான்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 2u ஸ்கொயர் cos alpha divided by g cos square beta அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் இது ஆர். ஆர்னா வேறு எதுவும் கிடையாது. என்னது? ஏலேருந்து பி டிஸ்டன்ஸ், அதாவது இன்க்ளைன் பிளேனில் ஸ்டார்ட் ஆகி இன்க்ளைன் பிளேனில் முடிகிறதுக்கான அந்த ப்ரொஜெக்டைலோட பாத். ஸோ அந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆன் இன்க்ளைன் பிளேன். ரேஞ்ச் ஆன் ஹரிசாண்டல் பிளேன்னா இங்கேருந்து இங்கே வரும். பட் ரேஞ்ச் ஆன் இன்க்ளைன் பிளேன்ங்கிறது ஏலேருந்து பி வரைக்கும் வரும். இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன கிடைக்கும் அப்படின்னா 2u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை g cos ஸ்கொயர் பீட்டா இன்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா.